மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்கு, ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை. இப்போ குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். அதற்குரிய பொருளுக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தைரியம் என்பது உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். சகோதரர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா விலகி சென்ற உறவுகள், சகோதரர்கள் அவர்களே உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் தேடி வரக்கூடிய நிலை உண்டாகும். அப்போ எல்லாவற்றையும் இந்த குரு பகவான், பாக்கிய குரு உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். சூரியன் 10ஆம் இடத்துலங்க. அப்போ புதுசா ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு ஏஜென்சி எடுக்கணும், இல்லை செய்து வருகின்ற தொழில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் சங்கடமா இருந்துச்சு. இந்த நேரம் அந்த தொழில் சுபிட்சமாக இருக்கும், தொழில முன்னேற்றம் இருக்கும், வேலை நெருக்கடி இல்லாம இருக்கும், வேலையை எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கிடைக்கும். புதனும் 10ஆம் இடத்துல, இதுவும் சுபிட்சமான நிலை. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரிகளுக்கு, கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். சுக்கிரன் 11ஆம் இடத்துல, குடும்பத்துல ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். புதிய வாகனம், புதிய நகை, புடவை, ஆபரணங்கள், ஆடை அணிகலன்கள், இப்படி நிறைய சேர்வதற்குரிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது பாத்தீங்கன்னா, நிறைய பார்த்துட்டீங்க. வாழ்க்கையில எதையெல்லாம் சந்திக்க கூடாதோ அதையெல்லாம் சந்தித்து வந்த ராசின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி. இப்போ எப்போதுமே என்ன ஆகுன்னா, அடிப்படை தாங்க வாழ்க்கையே என்னாலும் புரியும். மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும், வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும், உறவுகளை தெரிந்து கொள்ள முடியும். பொதுவா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு. மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. எப்படிங்க? இதை செய்யலாம், இதை செய்யலாம். ஏன்னா ராசிநாதன் குரு பகவான் ஞானக்காரகன். இதுதான் நடக்கும், இந்த இடத்துல உங்களை புரிஞ்சிக்க முடியும். மற்றவர்களுக்கு எளிதாக நீங்க வழிகாட்டிட்டு போயிடுவீங்க. ஊருக்கெல்லாம் பலன் சொல்கின்றவர் நீங்க. உங்களுக்கென்று வருகின்ற போதுதான் சில சோதனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் இது சொல்றேன்னா, தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி காலகட்டம், இப்போ 4ஆம் இடத்துல சனி, ஒவ்வொரு கிரகம் பாத்தீங்கன்னா சஞ்சரிக்கின்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்ற இடங்களாக இருந்து கொண்டிருந்த நிலையில், இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்த காலம் உங்களுக்கு சுமாரான காலகட்டமாக இருந்தது. தொடர்ந்து ராகு பகவானும் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சமாளிப்புகள் என்பது உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன வந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை இப்பொழுது தனுசு ராசினரான உங்களுக்கு இருக்கு. அதற்கு காரணம் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, அது ஒரு பக்கம்.